தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலையிலே பொதுவாக விதிகளை மீறும் பொழுது, சிகப்பு சிக்னலை மீறுகிறது, வாகனத்தை வேகமாக ஓட்டுகிறது, உடனே நாம் கட்டணம் கட்ட வேண்டியது அவசியப்படலாம். எந்த மனிதனும் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. டிராஃபிக் போலீஸ் சொல்வார்கள், விதிகள் எல்லோருக்கும் பொதுவானது, அதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிற விதிகள் இவ்வளவு ஒழுக்கத்தோடு கடைபிடிக்கப்பட வேண்டுமேயானால், தேவனுடைய நியாயத்திற்கும் நீதிக்கும் முன்பாக நம்மளுடைய நிலைமை எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாயிருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? பரிசுத்த வேதாகமம் நம்மளுக்கு சொல்கிறது என்னவென்றால், எல்லா மனுஷரும் மரித்த பின்பு தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். தேவனுடைய நீதியை, நியாயத்தை மீறின பின்பு நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய அன்பை குறித்தும் நமக்கு சொல்லுகிறது. தேவன் தாமே நம்மளுடைய விடுதலைக்கான வழியையும் உண்டாக்கியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய உரைப்பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் விலையுயர்ந்த நியாய தீர்ப்பை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது, தேவனுடைய பாதப்படிக்கு நாம் வரும் பொழுது, தேவன் நம்மளை மன்னிக்கிறார். நித்தியத்திற்கு அந்த பாவ தண்டனையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். நீங்கள் உங்கள் பாவ தண்டனையிலிருந்து தப்புவிக்க விரும்பவில்லையா?